இன்று என்ன தலைப்பில் பேசப் போகிறீர்கள்? என் இனியவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று பார்க்கும் தலைப்பு பங்குனி உத்திரத்தின் வரலாறு பற்றி இன்று பார்க்கலாம். பங்குனி உத்திரத்தை பற்றி கூறப் போகிறீர்களோ? இப்பொழுது பார்க்கலாம். 27 ராசி நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரமாகும். அதே போல தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி ஆகும். இவை இரண்டும் சேருவதுதான் பங்குனி உத்திரமாகும். அசுரனாகிய சூரபத்மன் தேவர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி கண்டான். இவனை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தவர்தான் முருகப்பெருமான். அசுரன் சூரபத்மன் கடலுக்கு நடுவே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டான். இதை கேள்விப்பட்ட முருகப்பெருமான் அவனை அழிப்பதற்காக ஒரு பெரும் படையை கூட்டி அவனை அழிப்பதற்காக சென்றார். அப்பொழுது சென்று கொண்டிருக்கும் வழியே அவர்களை செல்ல முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி அந்த ஒரு மலை வளர்ந்து கொண்டே சென்றது வானம் வரை. அப்பொழுதுதான் நாரதர் ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த மலையின் பெயர் கிரௌஞ்சன் என்னும் அசுரன் அகத்திய மாமுனிவரிடம் சாபம் பெற்றி இந்த நிலையில் அடைந்தான். இந்த மலைக்கு அருகாமையிலே மாயாபுரி என்னும் நகர் உண்டு. அது அசுரன் சூரபத்மனின் சகோதரனாகிய தாரகாசூரன் ஆண்டு வருகிறான். இவனையும் நீங்கள் தான் அழிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அதன்படியே அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். அப்பொழுது சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரனிடம் முருகப்பெருமான் போர் ஓசை எடுத்தார். அப்பொழுது இருவருக்கும் போர் நடந்தது. அப்பொழுது முருகப்பெருமானின் சக்திக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதால் அவன் அந்த மலையில் எளியாக ஒளிந்தான் தாரகாசுரன். அப்பொழுது முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தை வைத்து அந்த மலையை சுக்குநூறாக உடைத்தார். தனது தம்பியை தாரகாசுரன் முருகப்பெருமான் அழித்து விட்டாரே என்று கேள்விப்பட்ட உடனே சூரபத்மன் முருகப்பெருமானிடம் போர் தொடுத்தார். இருவருக்கும் கடுமையான போர் நடந்தது. அப்பொழுது முருகப்பெருமானின் சக்திக்கு ஈடு கொடுக்க இல்லாததால் அசுரன் சூரபத்மன் கடலுக்கு நடுவே ஒரு மரமாக உருவெடுத்தான். அப்பொழுது அந்த மரத்தை கண்டுபிடித்து முருகன் தனது வேலாயுதத்தை வைத்து இரண்டாக பிளந்து ஒரு பக்கம் தனது சேவல் கொடியாகவும் இன்னொரு பக்கம் மயில் வாகனமாகவும் உருவெடுத்தார். இந்த வெற்றியை தேவர்கள் அனைவரும் கொண்டாடினர். அப்பொழுது இந்திரன் தனது மகளாகிய தேவானியை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அந்த நாளே பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது உங்கள் பிரியதர்ஷன் யூடியூப் சேனல். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.